வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த வீடியோ முழுசும் பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் இது என்ன நடந்துகிட்ருக்கு, எது நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். அப்புறம் எங்களோட இந்த முந்தின வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொன்று கூட தொடர்புடையது. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டுன்னா உங்களோட கருத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது தவறுதான் தோணும். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது இது கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் எமோஷன்ஸை பற்றி பேசியிருந்தேன், உணர்ச்சிகளை பற்றி. அந்த உணர்ச்சிகளில் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கோவம், ஆங்கர். இந்த கோவத்தை பற்றி பல பேர் பேசியிருக்காங்க. இதில் என்னோடய ஆங்கிள்லேருந்து நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், அதை எப்படி நான் சரி பண்ணேங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கோபம் எப்பேற்பட்ட விஷயம், அது எவ்வளோ ஆபத்தான விஷயம், அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆங்கர், இந்த வேர்ட் இருக்குல்லங்க, ANGER, அதுக்கு முன்னாடி D போட்டுக்கோங்க. டேஞ்சர். புரிஞ்சுதுங்களா? கோவம் அவ்வளோ ஆபத்தானது. இந்த கோவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் நம்ம ரிவர்ஸில் போகணும். இது எங்கே ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அத்தனையும் உங்களுக்குள்ளே இருக்க பதிவுகள் தான் செயல்படுத்துது. இப்போ அம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அந்த அம்மா இந்த ஐம்புலன்கள் மூலிமா ஒவ்வொரு விஷயமும், என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் உள்ளே போடுறாங்க. இதில் கோவமும் ஒரு பதிவாக உள்ளே போய் உட்காருது. அப்பா கிட்டேருந்து வந்த பதிவு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் இது செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அது இந்த பதிவுகளை வச்சு தான் செயல்படுத்துது. அதில் ஒரு ஏமாற்றம் நடந்து திரும்பி அது உள்ளே போய் பதிவாகுது. ஓகேங்களா? இந்த குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நீங்களும் போகணுமோ கவனிச்சிருப்பீங்க, இல்லை உங்கள் குழந்தைங்களும் நீங்கள் கவனித்து பாருங்கள். யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கும் போதோ சரி, இல்லை நீங்கள் விருந்தாளியாக இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க அட்டென்ஷனை இழுக்கிறதுக்காக ஒரு சில செயல்கள் பண்ணுவாங்க. ஏதாவது போட்டு உடைப்பாங்க. ஏன்னா அட்டென்ஷனை இழுக்கிறதுக்காக. இந்த இழுக்கிறதுக்காக பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலைன்னா அழுக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இந்த பதிவுகள் எப்படிலாம் வேலை செய்யும் பாருங்கள். அப்போது என்னை சுப்பீரியராக காட்டிக்கிறதுக்கு அங்கேருந்தே நான் பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை நான் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக இருப்பாங்க. இந்த ரோல் மாடலாக இருக்க அப்பா அம்மாவோட செயல்களில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் குழந்தைக்குள்ளே போய் உட்காரும். அப்போது அப்பா கோவப்பட்டாலும் சரி, அம்மா கோவப்பட்டாலும் இந்த பதிவுகளும் உள்ளே உட்காரும். இன்னொன்று, ஒரு பெரிய தப்பு எல்லாம் பெரியவங்களும் பண்ண விஷயம். ஓகேங்களா? குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. விழுந்து அடிபட்டதுக்கப்புறம் குழந்தை அழுதுட்ருக்கோம். அந்த அழுகையை நிறுத்துறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை கையாள்வோம். அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்குங்க. அது என்ன விஷயம்னா, அந்த குழந்தை அழுகையை நிறுத்துறதுக்கு அந்த இடத்த அடிச்சிருமான்னு சொல்லி போட்டு அடிப்போம். அது ஒரு டேபிளாக இருந்தாலும் சரி, சேராக இருந்தாலும், தரையாக இருந்தாலும். அப்போது அங்கே ஒரு புது பதிவு உள்ளே போய் உட்காருது. ஒரு விதையை போட்டிங்க. தான் இந்த வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, தான் பட்ட அந்த அவமானத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அடித்தா மட்டும்தான் அதுக்கு அங்கே சரியாகுன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிங்க. இந்த போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை பெருசாகி வரும்போது ஒரு செயலை நீங்கள் செயல்படுத்தும் போது அது வெற்றி அடையலைன்னா அந்த இடத்துல கோபங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி நம்ம அங்கேருந்து தப்பிக்க பார்ப்போம். அந்த செயலை நடத்த பார்ப்போம். அப்போது கோபத்தை அப்ளை பண்ணி ஒரு செயலை செய்யும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குங்க? சந்தோஷமாகவும் இருக்கும், நல்ல விதமாகவும் இருக்கும், கோபமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகே, கோவத்தை பற்றி புத்தர் ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. கோவம்னா என்னன்னா, நீ பாய்சன் சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கவன் சாகணும்னு நினைக்கிறது தான் கோவம். ஓகே, கோவம் 1ஆம் நம்பர் கோலத்தனம், கோவம் 1ஆம் நம்பர் பயந்தாங்குழித்தனம். இதெல்லாம் புத்தர் சொன்னது தான். ஓகேங்களா? கோவம் எப்படி பயந்தாங்குழித்தனமாகும்? கோவம் தான் பயங்கர வீரமாச்சேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்து வச்ச கோவங்கள்லாம் ஒருத்தர் மேலே காட்டுவோம். அந்த நபரை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா, யார் நம்மளை திருப்பி அடிக்கலையோ அங்கே காட்டுறதுக்கு பேர் கோவம். யார் நம்மளை திருப்பி அடிப்பாங்களோ அங்கே காட்டுறது பயந்தாங்குழித்தனம். இப்போ புரிஞ்சுதுங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் இந்த சமுதாயத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை அங்கே காட்ட முடியாதனால உள்ளே போட்டு வச்சு குமுறி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க மனைவிகிட்ட காட்டுவாங்க, மனைவி கணவர்கிட்ட காட்டுவாங்க, அப்புறம் குழந்தைங்க கிட்ட காட்டுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் இருக்க பெட்ஸு கிட்ட காட்டுவாங்க, நாய்க்குட்டி பூனை இது மேலே கோவத்தை காட்டுவாங்க. ஏன்னா வெளியில் காட்டினா திருப்பி அடிச்சிருவாங்களே.
ஓகேங்களா? வீட்டில் இருக்கவங்க தான் யாரும் திருப்பி அடிக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் அதிகமாக கோவத்தை காட்டுவாங்க. ஏன்னா அம்மா என்ன செஞ்சாலும் திரும்பி அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் கவனிப்பாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுவாங்க, சில பேர் தாத்தா பாட்டிகிட்ட காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்திட்ட காட்டுறது இந்த மாதிரி தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கோவத்தினால இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை வன்முறைக்கு காரணமும் நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குது. இது உங்களால் நம்ப முடியுதா? இதை சிலருக்கு ஜீரணம் பண்ணிக்க முடியாது. இதை பற்றி பல மகான்களும் பேசியிருக்காங்க. இப்போது உங்கள்கிட்ட இருந்து ஒரு கோபம் எண்ணம் வெளியேறுது. வெளியேறின இந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது அடுத்தது யார் ஒரு வீக்கஸ்ட் பர்சன் அவன் கோவப்படணுன்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் போது இந்த எண்ணங்கள் அங்கே போய் அவன் செய்கிற ஒரு வன்முறையான செயலுக்கு நீங்கள் தான் அதை பிறக்க வச்சு நீங்கள் தான் வெளியில் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ரோட்டில் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறையா வாய் வார்த்தைகள் வரும். அந்த இடத்துல ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த இடத்துல கை கலப்பு நடக்கலாம். நடந்து முடிஞ்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். இந்த வெளியே வந்த இந்த எனர்ஜி அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அடுத்தது ஒரு வீக்கஸ்ட் பர்சன் அங்கே வரும்போது ஆக்சிடெண்ட் நடக்கும். அவங்களையும் இதெல்லாம் செய்ய வைக்கும். அப்போது இதுக்கு காரணக்கர்த்தா யார்? நமக்குள்ளேருந்து தானே பிறந்து வந்தது. இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க, அவங்களுக்கு பாவங்கள் போய் சேர்ந்துடும். கர்மா இப்படி தான் வாங்கிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? கர்மா எல்லா வழியிலையும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது நமக்கு தெரியாதனால நம்ம மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த கோபம் நமக்கு பதிவுகளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே வருது. ஓகே, சிலர் சொல்லுவாங்க, இல்லை அவன் கோவப்படுத்தினால தான் நான் கோவப்பட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது இது இன்னொரு நபர். நான் வந்து இந்த நபருக்குனால அவமானப்பட்டிருக்கேன், எப்போ ஒரு தடவை காயப்பட்டிருக்கேன். அதனால் அப்போ என்னால் பழி வாங்க முடியல. இது பழி தீக்கிறதுக்காக பல நாள் நான் இந்த கோபத்தை சேர்த்து வச்சு என் உடம்புல வலிமை எல்லாம் வந்ததுக்கப்புறம் பழி தீக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்கிறேன், திரும்பி நிற்கிறேன். இந்த நபர் என்னை நோக்கி இப்படி வந்துட்டுருக்கார். அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார். அவருக்கு நான் இங்கே நிற்கிறது தெரியல. ஆனால் இங்கே நின்றுட்டு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் பக்கத்தில் வந்தனே என்னோடய வலது கையை வச்சு அவர் மூக்கில் குத்தணும், இல்லை கன்னத்தில் பலார் நிறையணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இவருக்கு என்னோடய பிளான் தெரியாது. ஓகேங்களா? இப்போ இவர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நான் ஓங்கி அவரை அடிக்கிறேன், பலான்னு அரைஞ்சிட்றேன். அரைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார்? அவரும் திருப்பி அடிப்பாரா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். நான் பண்ணது பிளான், நான் அடிக்கணும்னு. இவர் பிளானே பண்ணல. ஆனால் அந்த அடி விழுந்த உடனே இவர் எப்படி என்னை திருப்பி அடிப்பார், எப்படி என்னை பேசுகிறாரு? அவருக்குள்ளேயும் பதிவு இருக்குது. ஆல்ரெடி சின்ன வயசில் போட்டு வச்சாங்க தெரியுங்களா? அடி வாங்கினா அந்த இடத்துல அடித்தா நம்ம அங்கேருந்து தப்பிச்சுக்கலான்னு. இந்த பதிவு என்ன பண்ணும்? உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிரெயின் பயங்கர ப்ரில்லியண்ட்டுங்க. இதெல்லாம் இப்படிங்கிறக்குள்ளே எல்லாத்தையும் செயல்படுத்தி முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவுகளை உள்ளே வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கும் போது, அப்போது நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருக்கேன், காந்தம் வந்து அதை சார்ந்த விஷயங்களை தான் இழுக்கும். அப்போது இந்த கோபங்கிற காந்தம், நமக்குள்ளே இருக்க காந்தம் எதை இழுக்கும்? கோபமான சூழ்நிலைகளை தான் இழுக்கும், கோபமான நபர்களை தான் இழுக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள். இந்த கோபம் ரொம்ப ஆபத்தானது. இந்த கோபத்தை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் அதை நோக்கி உள்ளே போகணும். இது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா தான் இந்த கோபம் வெளியே போகும். சரி, இப்போ இன்னொரு உண்மையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோவம் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த கோவத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியலன்னு. ஏன்னா பதிவு உள்ளே விழுந்துருச்சு, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு தெரியலன்னுப்பாங்க. ஓகே, நீங்கள் கோபத்தை நோக்கி போகணுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்க, அதோட டீப்பாக உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு இன்னொரு உண்மையை புரிய வரும். ஓகேங்களா? கோபத்துக்கு மேலே பெரிய காரணமாக இருக்கிறது பயம். இந்த பயம்தான் உங்களை கோபத்தில் கொண்டு போய் விடுறது. ஓகேங்களா? என்ன பயம் அது எப்படி பயமாகும்? இப்போ பாருங்கள், இந்த ராஜ்பிரபு நான் ஒரு இடத்துல அப்படியே உயர்த்தி உட்கார வச்சுருக்கேன். என்ன சுப்பீரியராக நான் காட்டணுங்கிறதுக்காக உயர்த்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கேன். நான் எனக்குள்ள ஒரு எண்ணம், என்னை கேள்வி கேட்குறதுக்கு எவனுமே இல்லைன்னு, என்னை யார் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு இப்படி ஒரு எண்ணம் வச்சுருக்கேன். என்னை கேள்வி கேட்குறதுக்கு எவனுமே இல்லைன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒருத்தரை அனுப்பிச்சுவிடும் பிரபஞ்சம். அவனை அனுப்பிச்சுட்டு என்னை கேள்வி கேட்க வைக்கும். அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்கிட்ட இல்லை. உடனே இதை நான் வெளியே சொல்ல முடியாதே, அவமானமாயிருமே, இவ்வளோ நாள் நான் கட்டி வச்ச அந்த சாம்ராஜ்யம் உடஞ்சிருமே. அப்போது இந்த பயத்தை வெளியே காட்டாமல் நான் என்ன பண்ணுவேன், அந்த பதில் கிடைக்காத போது, அவனுக்கு கொடுக்குறக்கு பதில் இல்லாத போது எனக்குள்ளே இருக்க ஒரு ஆயுதத்தை நான் பயன்படுத்துவேன். அதுக்கு பேர் தான் கோபம்.
இந்த கோவத்தை பயன்படுத்தி அவனை எப்படியாவது அந்த சூழ்நிலையிலேருந்து ஒன்று நான் விலகி வந்தனும், இல்லை அவனை தள்ளி போக வைக்கணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் காரணமும் பயம்தான். இந்த மான அவமானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கட்டி வச்சிருக்கிறது தான், நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆயுதம் மாதிரி வச்சிருக்கிறது தான் கோவம். இந்த கோவத்தை காட்டி நீங்கள் செயல்படுத்தும் போது ஒரு கோவம் வெளியே போய் 10 கோவமாக உங்களுக்கு திரும்ப வரும். அப்போது உங்களுக்கு உங்கள் கர்மா எப்படி இருக்கும் பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? ஒருத்தர் உங்களை திட்டுறாருன்னா அது அவரோட கர்மா. ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட கர்மா. ஓகே, இது இப்போ மேலோட்டமாக சொல்லிட்டேன். இந்த எண்ணங்களை பற்றி நீங்கள் பார்க்கும் போது இதை உருவாக்குனதே நீங்கள் தான் சொல்லுவேன். ஒரு கோபமான சூழ்நிலையும் கோபமான நபர்களையும் உருவாக்குனதே நீங்கள் தான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வகுப்புகள் வரும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது தான், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமேல் உங்களுக்கு கோபமான சூழல்கள் வரும்போது, கோபமான நபர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் முதல்ல உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இல்லை நீங்களே ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க, பேசின உடனே திரும்பி கான்ஷியஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதே உணர்ச்சி வச சூழ்நிலையில் இருந்துட்டு இனிமேல் நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் பொறுமையாக தான் இருப்பேன், நிதானமாக தான் இருப்பேங்கிற ஒரு பதிவை போட்டு வைக்கணும். இது உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப வேகமாக நடக்கும். நார்மலாக நீங்கள் சொல்கிறதோட உணர்ச்சி வசப்படும் போது சொல்கிறது, இந்த உணர்ச்சி வசப்படும் போது சபதம் போடுறவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அவங்களாம் அதில் சக்ஸஸ் ஆகி தீருவாங்க. ஓகேங்களா? இந்த உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் நல்ல பதிவை உள்ளே போட்டுருங்க. ஓகே, அப்போ நீங்கள் அந்த கோபமான பதிவுகள்லேருந்து மாறலாம். ஓகே, இன்னொரு விஷயம், நம்ம மனசு எப்போவும் நமக்கு அமைதி ஆகிறதுக்கு வந்து ஒரு 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 காரணக்கர்த்தா தேடும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப வருஷமாக தேடி தேடி ஒரு 2 விலை உயர்ந்த ஒரு கண்ணாடி பொருளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப வருஷமாக நீங்கள் தேடி இருக்கீங்க, அதை வாங்கணுங்கிறக்காகவே போய் முயற்சி பண்ணி வெளிநாடு போய் அதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் அழகாக வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? மறுநாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க, இல்லை அது 3வது நபர் யாராவது வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடி பொருள் எடுத்து அப்படியே கையில் பார்க்கும்போது கை தவறு கீழே விழுந்து உடஞ்சிருது. எப்படி ஒரு கோபம் வரும் உங்களுக்கு. அவர் தகாத வார்த்தையில் திட்டுவீங்க 3வது நபராக இருந்தால். இல்லை ரிலேட்டிவாக இருந்தால் அப்போதைக்கு கோவம் காட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்க போனதுக்கப்புறம் வந்து தொலைஞ்சான் பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் இப்படி போட்டு உடச்சிட்டேன், இவெல்லாம் ஏன் வரணும், இவெல்லாம் வரணும்னு யார் எதிர்பார்த்தான்னு சொல்லி கண்ட மாதிரி திட்டுவோம். மறுநாள் என்ன பண்ணுறோம், ஓ இந்த பொருள் இங்கே இருந்தால் திரும்பியும் யாராவது வந்து பார்த்து உடச்சிருவாங்கன்னு சொல்லி நீங்களே அழுங்காமல் எடுத்து இதை கொண்டு போய் சேஃபான இடத்துல வைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறீங்க. போகும்போது உங்கள் கை தவறி நீங்களே கீழே போட்டு உடச்சிடுறீங்க. அதையும் அந்த சமயம் உங்கள் மேலே உங்களுக்கு கோவம் வருமா? அந்த சமயம் நீங்களே குச்சி எடுத்து உங்களை அடிச்சுக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வருத்தம் இருக்கும், ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா அது நான் செஞ்சால் தவறு இல்லை, மற்றவங்க செஞ்சால் தவறு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கோபத்தை வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் நான் தான் உருவாக்குனதுங்கிற புரிதலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கோபம் கட்டாயிரும், பயம் ஓடி போயிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த இம்ப்ரிண்ட்டை மாற்றுறதுக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் உள்ள. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாந்தமாக ஆரம்பிக்குவீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிறது எத்தனை விஷயமும் சாந்தமான விஷயமா இருக்கும், பொறுமையான விஷயமா இருக்கும், நிதானமான விஷயமா இருக்கும். ஓகே, இன்னொன்று, கோபமான சூழ்நிலைகளுக்கு உண்டான எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்து புதுசாக பதிவு உள்ளே போட்டு வைக்காதீங்க. சாப்பிடும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாப்பிடும் போது சாப்பிட்ணும். சாப்பிடும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கோபமான விஷயங்கள், வீட்டு பிரச்சனைகளை பேசுறது, இங்கெல்லாம் தான் பதிவு திரும்ப திரும்ப போய் ஸ்டோர் ஆகுது. சாப்பிடும்போது டிவி பார்க்குறது, டிவியில் கோபமான விஷயங்கள், கவலையான விஷயங்கள்லாம் இதெல்லாம் உள்ளே போய் பதிவாகி தான் திரும்ப திரும்ப நம்ம செயல்படுத்த வைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கட் பண்ணணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை சுத்தம் பண்ணும் போது ஏற்கனவே அது அசுத்தமானதுக்கு காரணம் என்னவோ அதையும் நீங்கள் நிறுத்தி ஆகணும். அதுவும் நிறுத்தும் போது தான் முழுசாக நீங்கள் தெளிவாக முடியும். ஒரு வாய்க்கால் உடஞ்சி தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஊற்றுவீங்க? அதுக்கு பதில் முதல்ல அந்த வாய்க்காலை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு இங்கே இருக்க தண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ஆல்ரெடி உருவாக்குன அந்த விஷயத்தையும் நீங்கள் நிறுத்திட்டு இங்கே இருக்கிறதையும் கிளியர் பண்ணிங்கன்னா தெளிவாகிடுவீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இதை தாங்க நானும் பண்ண ஆரம்பித்தேன். நானும் சின்ன வயசில் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தவன் தான். இத்தனைக்கு நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வேறு. நான் முதல்ல அடிச்சுட்டு தான் பேசுவேன்.
ஓகேங்களா. அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம், பிரபஞ்சம் இந்த ஞானம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து இதெல்லாம் வெளியில் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ எங்களோட உலகத்தில் நாங்கள் பார்க்குறது அத்தனையும் நல்ல விஷயங்களாக மட்டும்தான் இருக்குது. பொறுமையான ஆளுங்க, பொறுமையான சூழ்நிலைகள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே அதுதான் இருக்குது. சில டைம் எங்களுக்கும் கோபம் தரமான சூழ்நிலைகள் வரும். வரும்போது அதை விட்டு வெளியே விலகி நிற்கிற டெக்னிக் எங்களுக்கு தெரியும். அந்த விலகி நிற்கிறதுனால என்ன ஆயிரும், அது அப்படியே சைடில் போயிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த டிராஃபிக் சிக்னலில் கவனிச்சிங்கன்னா, டிராஃபிக் கான்ஸ்டபிள் நடுவில் உட்காந்துருப்பார். ஒவ்வொரு வண்டிக்கும் அவர் சிக்னல் கொடுப்பார், நீங்கள் இப்படி போகணும் அப்படி போகணும். நீங்கள் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக உள்ளே உட்காந்துட்டு உங்கள் எண்ணங்களை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. அதில் ஏதாவது ஒரு எண்ணத்தை போய் அந்த உணர்ச்சி தர இந்த எண்ணங்களை போய் தொட்டிங்கன்னா முடிஞ்சு அது உங்கள்கிட்ட வந்து உட்காந்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அதாவது வேலையை பார்த்து சரியாக போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுமாரி இதை பண்ணுங்கள். நான் அந்த கோபம் வர மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இனிமேல் நான் எல்லா சூழ்நிலையிலையும் அமைதியாக தான் இருப்பேன், புது பதிவுகளை போட்டு வைங்க. ஓகே. இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் பார்க்குறாங்க. இந்த சினிமா பார்த்துட்டு அந்த ஹீரோ மாதிரியே ஸ்டைல் பண்ணணும், அந்த ஹீரோ மாதிரியே கோவமாக அதை போட்டு உடைக்கணும், இதை பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த ஹீரோஸ் எல்லாம் அந்த கேரக்டரை பண்ணுறாங்க. அவங்களோட உண்மையான கேரக்டர் அது கிடையாது. அவங்களோட உண்மையான கேரக்டர் சாந்தமாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல விதமாக இருப்பாங்க. அந்த படத்தில் வர கதாபாத்திரமாக அவங்க மாறி பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நான் சொன்னேன்லங்க, சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதே மாதிரி நடப்போம், அதே மாதிரி பேசுவோம், அதே மாதிரி உடைகள் மாற்றுவோம். இதே மாதிரி அந்த ஹீரோவை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கு அந்த கேரக்டர் எடுத்து நீங்கள் பண்ணும் போது நீங்கள் எல்லா இடத்துக்கும் அது சூட் ஆகாது. ஓகேங்களா. உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அது சூட் ஆகாது. ஸோ அதை பின்பற்றாதுங்க. ஓகேங்களா. அந்த ஹீரோட உண்மையான கேரக்டர் அவரோட லைஃப்பில் பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்து எத்தனை ரசிகர்கள், எத்தனை பேர், ஒரு பெரிய ஆற்றலே அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு, அதை ரசிங்க. அப்போ உங்களுக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் வரும். ஓகேங்களா. நான் இன்னொரு பதிவுலையும் சொல்லியிருக்கேன். இப்போ அஜித்தோட ரசிகர்கள் அஜித் மாதிரியே டைலாக் பேசுவாங்க, அஜித் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க. விஜயோட ரசிகர்கள் விஜய் மாதிரியே பேசுவாங்க, விஜய் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்தாங்களா? என்னை மாதிரியே பேசணும், என்னை மாதிரியே நீ டைலாக் பேசணும்னு யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஆகும்னா, இவங்களோட ரோல் மாடலாக அவங்களையே நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட குணங்கள், அந்த கேரக்டர், இவங்க எதை பார்த்து ரசிச்சிருக்காங்களோ அது அப்படியே இங்கே வந்துடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போது நீங்கள் அன்புங்கிற ஒரு சைடை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்பு உங்களுக்கு கூட வந்து சேர்ந்துருவோம். ஓகேங்களா. நம்ம எல்லாம் இந்த ஒரே ஒரு இம்ப்ரிண்ட்டை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம், அன்பு. இந்த அன்பை பற்றி மட்டும்தான் பல ஞானிகள், பல சித்தர்கள், எல்லா மதத்துலேயும் அன்பை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஜீசஸ், நபிகள் நாயகம், எல்லா மகான்களும் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயல் வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுங்கன்னு ஜீசஸ் சொன்னது மட்டும் இல்லை, அது வாழ்ந்து காட்டினாரு. அதனால தான் அவங்கெல்லாம் பெரிய ஞானிகளானாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது மாதிரி நீங்கள் நடந்து காட்டினீங்கனாலே போதும். இம்ப்ரிண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் மட்டும்தான் வரும். நீங்கள் முழுக்க அப்படியே தெய்வீகமாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட ஆரம்ப தொடர்பு, அதோட கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.